السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يغلل يأت بما غل يوم القيامة ثم توفي كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: يتخذ الفيء دولا إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين، يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான்: ஒமை யகுலுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுத்லமூன். யார் இந்த உலகத்திலே மோசடி செய்வார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாளைக்கு மறுமையுடைய நாளையிலே அவர்கள் அந்த எதை மோசடி செய்தார்களோ அதையே கொண்டு வருவார்கள். அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு கூலியாகத்தான் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் அநியாயங்களும் அட்டுழியங்களும் பெருகி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. உலகில் பாவங்கள் பெருகினால் அல்லாஹ்வின் தண்டனையும் விரைவாக வந்து சேரும். அதுவும் பல்வேறு வடிவங்களில் வரும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அவற்றில் சில விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். திர்மிதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 15 காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த 15 காரியங்கள் நிகழ்மையானால் பாவங்கள் பெருகக்கூடிய இந்த 15 காரியங்கள் அல்லாஹ்விடமிருந்து சில தண்டனை என்ற அடிப்படையில் கடுமையான சிவந்த காற்று, பூகம்பங்களும் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எச்சரிப்பார்கள். அந்த 15 விஷயங்கள் நாம் பார்க்கும் பொழுது, இனித்துஹதல் ஃபைஉ துவலன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் விஷயம் பொது சொத்துகளில் முறைகேடு செய்வது. இரண்டாவது அமானித துஷ்பிரயோகம், வல் அமானத்து மகனமன், அமானிதமாக வழங்கப்பட்ட விஷயங்களை, பொருட்களை, ரகசியங்களை, அது எதுவாக இருந்தாலும் சரி அதை வீணடிப்பது. ஜக்காத்தை சுமையாக கருதுவது, ஜக்காத்து கொடுக்க சொன்னா அது ஒரு பெரிய பாரமாக கருதுவது. அடுத்து மார்க்கத்தை வேறு நோக்கத்திற்காக கற்றுக்கொள்வது, இந்த தீனுடைய கல்வியை
கற்றுக்கொள்வதுடைய நோக்கமே வேற நோக்கமாக இருப்பது. ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு அடிபணிவது, மனைவியுடைய பேச்சை கேட்டு அடிபணிந்து நடப்பது, தாய் தந்தையை வெறுப்பது, குறிப்பாக தாய்க்கு மாறு செய்வது, பெற்றோருக்கு மாறு செய்வது, நண்பர்களை நெருக்கமாக வைத்துக்கொண்டு தந்தையை தூரமாக பார்ப்பது, பள்ளிவாசல்களில் வீண் சப்தம் போடுவது. இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் நிறைய நடக்குது. பள்ளிவாசல்களில் வீண் சப்தம் போடுவது, தகுதியற்றவனை தலைவராக்குவது, தகுதி உள்ளவரை ஒதுக்கி விடுவது. யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களை ஒதுக்கிடுறது, தகுதி இல்லாதவர்களை தலைவராக ஆக்குவது, ஒருவனுடைய தீமைக்கு பயந்து அவனுக்கு மரியாதை செலுத்துவது. அதாவது இவன் நம்மளை என்ன செஞ்சிருவான், அடிச்சு போட்டுருவான், இவன் நம்மளை என்ன செஞ்சிருவான், ஏதாவது இடகூறு செஞ்சிருவான், இவன் ஒரு வலிமை மிக்கவனா இருக்கிறான் என்று நினைத்து அவனுக்கு மரியாதை செலுத்துறது. இயற்கையான மரியாதை கிடையாது. இதுவெல்லாம் நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அதே போல இசை அதிகமாக வெளிப்படுவது. இன்னைக்கு பாடல்கள் நிறைய அதிகமான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரியா இசையோடு சேர்த்து பாடக்கூடிய பெண்கள் அதிகமாக பரவுவது. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விளம்பரத்தை எடுத்தாலும் சரி, சாதாரண ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் கூட, பொதுவான விஷயங்களில் பார்க்கும்போது அதுல 2 பெண்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தான் இருக்கிறாங்க. மது அதிகமாகுவது, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மது அதிகமாகுவது இன்னைக்கு சொல்ல தேவையே இல்லை. எத்தனை வகை போதை இருக்கிறதோ அத்தனை வகை போதையும் இன்னைக்கு வெளியாயிருச்சு. அதே போன்று முன்னோர்களான நல்லோர்களை குறை சொல்வது, இமாம்களை குறை சொல்றது, சஹாபாக்களை குறை சொல்றது, தாபியங்களை குறை சொல்றது, நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டியாக இருந்தவர்களை குறை சொல்வது, இப்படி இந்த 15 விஷயங்கள் இதுவெல்லாம் இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அதிகமாக இது நடந்து விடுமையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரீஹன் ஹம்ரா, சிவப்பு காற்று வீசுமா, அல்லாஹ்வுடைய தண்டனை. ஹஸஃபன், பூமி என்ன செய்யும், அப்படியே பிளந்து நிற்கும், பூகம்பம் ஏற்படும், எரி கற்கள் என்ன செய்யப்படும், வீசப்படும். அதே போன்று என்னென்னவெல்லாம் இந்த உலகத்தில் மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய தண்டனைகள் இருக்கிறதோ அத்தனையும் என்ன செய்யும், வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, இதுவெல்லாம் தாமதமாக வராது, அது வந்துவிட்டால் தொடர்ச்சியாக வரும். எப்படி ஒரு மணி, ஒரு தஸ்பீஹ் மணி இருக்குது, அதோடைய நூலை அறுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ வேகமாக அந்த மணிகள் எல்லாம் கொட்டி விடுமோ, அதுபோல ஒன்றன் பின் ஒன்றாக இந்த தண்டனைகள், இந்த வேதனைகள், சோதனைகள் எல்லாம் இறங்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லித் தருகிறார்கள். ஆக இதுவெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போது உள்ள காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் மேலோங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில விஷயங்களை உதாரணமாக காட்டுகிறான். அமெரிக்காவுடைய காட்டு தீ உதாரணமாக, சில இடங்கள் நடக்கக்கூடிய வெள்ள பிரளயங்கள், சில இடங்கள் நடக்கக்கூடிய பூகம்பங்கள் அவ்வப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். குர்ஆனுடைய வசனம் சொல்லும், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலோ தரையிலோ ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு குழப்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அது மனிதனுடைய கையினால் ஏற்பட்ட தீங்கு என்று அல்லாஹ் சொல்லுவான். உண்மையில் நாம் சரியாக இருப்போமேயானால் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலும் நன்மை செய்ய காத்திருக்கிறான். நாம் கொஞ்சம் பிசகும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொஞ்சமல்ல நீண்ட அவகாசம் கொடுக்கிறான் மனிதனுக்கு. ஒரு தப்பு செஞ்ச உடனே அல்லாஹ் தண்டிக்கிறது இல்லை, நீண்ட கால அவகாசம். இந்த மனிதன் திருந்துவான் 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 என்று பல காலம் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் சீக்கிரம் யாரும் மாற்றுறது இல்லை, சீக்கிரம் யாரும் தண்டனை கிடைக்கிறது இல்லை. கடைசியா பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் மாட்டுவாரு ஒரு தவறுல, விசாரிச்சு பார்த்தா தெரியும் இவர் நீண்ட காலமாக இந்த தவறை செய்து கொண்டிருந்தார். அல்லாஹ் அவ்வளவு காலமா விட்டு வச்சிருப்பான், இவர் எப்ப திருந்துறாருன்னு பார்க்கறதுக்காண்டி. ஆக பாவங்கள் அதிகமாக ஆகும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய பொருள். இந்த ஹதீஸில் நாம் சொல்லப்பட்ட முதல் விஷயம், பொது சொத்துக்களை
முறைகேடு செய்வது. அப்படி செய்தால் பூகம்பங்களை எதிர்பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்க்கலாம். இதற்கு உதாரணமாகத்தான் சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாம் கூறலாம். இன்றைய ஜும்மாவிலே வக்ஃபு திருத்த சட்டம் என்ற தலைப்பின் கீழ் சில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வக்ஃபு சொத்துக்களை முறையின்றி பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மசோதா கடந்த வருடம் ஆகஸ்டில் தாக்கல் செய்யப்பட்டது. கடுமையான எதிர்ப்புகளுக்கு பின்னாடி தான் அது கொஞ்சம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு முன்பாக நமது இந்திய நாட்டில் வக்ஃபு சொத்து என்று வரும் பொழுது கிட்டத்தட்ட 9.4 லட்சம் ஏக்கர் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. அரபு நாடுகள் என்று இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய 54 நாடுகள், இந்த நாடுகளில் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய சொத்து வக்ஃபுக்கு இருக்கிறது. வக்ஃபு எப்படி வந்தது? நம்முடைய முன்னோர்கள், இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்கள், செழிப்பாக இருந்த நம்முடைய இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்திலே கொஞ்சம் தானமாக எழுதி வைத்தார்கள். இன்றைய நிலைமைக்கு நாம் யோசிக்க கூடாது. இன்னைக்கு நாம் தான தர்மம் என்று கேட்டு போனால் அல்லது கொடுக்க விரும்பினால் குறைவாகத்தான் கொடுப்போம். யார் ஏக்கர் கணக்கில் எழுதி வைக்கிறது இல்லை. இல்லா மாஷா அல்லா யாராவது ஒருத்தவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இருந்தாலும் அதிகபட்சமாக அன்றைய காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருந்தார்கள், நமக்கு போதும் என்று நினைத்திருந்தார்கள். கொஞ்சம் பெரிய வீடு கட்டிட்டா எனக்கு இது போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, எவ்வளவு பெரிய மாளிகை கட்டினாலும் எனக்கு பத்தாது என்ற சூழ்நிலை வந்திருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் நமது இந்திய திருநாட்டிலே நம்முடைய முகலாய மன்னர்களும் சரி, அதற்கு பிறகு இருந்த செல்வந்தர்களும் வக்ஃபு என்ற ஒரு தான தர்மத்தை இஸ்லாமிய சமூகத்திற்காக ஏற்படுத்தி சென்றார்கள். இன்றைக்கு இந்திய இராணுவம், ரயில்வேக்கு அடுத்தபடியாக வக்ஃபு சொத்து என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. எந்த ஒரு அரபு நாடுகளிலும் இஸ்லாமிய நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வக்ஃபு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். வக்ஃபு என்ற கருத்தின் தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் வக்ஃபுடைய வரலாறு கொஞ்சம் நம்ம சிந்திக்கிறோம். டெல்லி ஒரு காலத்தில் மாகாணங்களாக இருந்தது. முகலாய மன்னர்கள் ஆண்டார்கள். 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதி டெல்லி சுல்தானகத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்து தொடங்குகிறது இந்த வக்ஃபு என்பது. சுல்தான் மொய்சுதீன் சாம்கோர் என்ற ஒரு நபர் தான், ஒரு செல்வந்தர், 2 கிராமங்களை முல்தான் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசலுக்கு எழுதி கொடுத்தாங்க. அதிலிருந்து தொடங்குகிறது இந்தியாவுடைய வக்ஃபின் ஆரம்பம். அப்பொழுது ஏற்பட்ட வக்ஃபு காலப்போக்கில் டெல்லி சுல்தானியத்தில் ஏற்பட்ட இஸ்லாமியருடைய மிகப்பெரிய செல்வ செழிப்புகள் நிறைய தான தர்மங்களை, நிலங்களை, சொத்துக்களை வக்ஃபாக தர்மம் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக இருந்தது. அதனால என்ன செஞ்சாங்க, நம்ம இஸ்லாமியர்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்திய திருநாட்டில் நிறைய நிலங்களையும் நிறைய சொத்துக்களையும் தான தர்மமாக வக்ஃபாக எழுதி வச்சுட்டு போனாங்க. வக்ஃபுனா நம்ம விளங்கிக்கிறணும். நம்ம ஏற்கனவே இந்த ஜும்மாக்களை சொல்லி இருக்கிறோம். வக்ஃபு அப்படின்னா தர்மம் என்ற ஒரு பொதுவான பொருள் இருந்தாலும் கூட சாதாரணமாக சொல்லக்கூடிய தர்மம் கிடையாது. ஒருத்தருக்கு 10 ரூபாயை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 10 ரூபாயை அவர் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அவர் வச்சுக்கலாம். அந்த 10 ரூபாயை இன்னொருத்தருக்கு தர்மம் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் வக்ஃபு என்பது பொது உடைமை ஆக்குதல். ஒரு பொருளை, ஒரு பள்ளிவாசலை, ஒரு கட்டடத்தை, ஒரு நிலத்தை பொதுவாக ஆக்கி இது எல்லோரும் பயன்படுத்தலாம். யாரும் இதில் உரிமை கொண்டாட முடியாது. யாரும் அதை விற்கவோ வேற எதுவும் வேலைக்கோ பயன்படுத்த முடியாது. இதுதான் வக்ஃபு. தொடர்ச்சியாக கியாமத் நாள் வரையும் அதனுடைய தர்மங்கள், அதனுடைய நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும். அதனுடைய பயன்பாடுகள் எல்லோருக்கும் பொதுவானது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க சட்டம் தான் வக்ஃபு என்பது. இப்பொழுது நம்முடைய முன்னோர்கள் நிறைய சொத்துக்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சொத்துக்களை வக்ஃபுலாக என்ன செஞ்சாங்க, பதிவு செஞ்சு கொடுத்தாங்க. வக்ஃபுலா தான தர்மம் செஞ்சு கொடுத்தாங்க. அன்றைய காலத்தில் முறையான பதிவுகள் இல்லாட்டாலும் கூட வக்ஃபு என்பதை நாம் விளங்க வேண்டும். அது ஒரு இபாதத், மத ரீதியான ஒரு காரியம். எப்படி ஜகாத் என்பது ஒரு இஸ்லாமியனுடைய கடமையோ, தர்மம் செய்வது என்பது இஸ்லாமியனுடைய ஒரு வழிபாடோ,
அதே போன்றுதான் வக்ஃபு என்பது என்னுடைய இந்த சொத்தை, என்னுடைய நிலத்தை நான் இஸ்லாமியர்களுக்காக பயன்பாட்டுக்காக நான் தர்மம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்து தான் வக்ஃபு. ரொம்ப கவலையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை கூட நம்மள எத்தனையோ பேர் விளங்காம இருக்கிறோம், அதை எடுத்து சொல்றதும் இல்லை. வக்ஃபுங்கிறது ஒரு இபாதத், நம்முடைய இபாதத். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிறது. அந்த விஷயத்துல மத ரீதியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர வக்ஃபு என்பது பொதுவான சட்டத்துக்கு உட்பட்டதல்ல. இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தில் இருந்த நேரத்தில் இந்த வக்ஃபே இருக்கக்கூடாது, வக்ஃபு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் செல்லாது என்ற ரீதியில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அப்போது இருந்த பிரிட்டிஷ் நீதிபதிகள் 4 பேர் கொண்ட குழு தீர்ப்பளிக்கிறது வக்ஃபு செல்லாது என்று. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரிட்டிஷ் நீதிமன்றம், பிரிட்டிஷார் நீதிபதிகள் சொன்ன அந்த தீர்ப்பை இந்தியாவில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு வழியே இல்லாமல் 1913ஆம் ஆண்டு முசல்மன் வக்ஃபு செல்லுபடியாக்கும் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலமாக வக்ஃபு என்பது தொடர்ந்து கொண்டே வந்தது. 1913 ஆங்கிலேயருடைய காலத்திலேயே வக்ஃபு செய்யப்பட்டால் அதற்குரிய சரியான முறையில் பராமரிக்க வேண்டும், அதற்குரிய பயனை அடையும் வழியில வழிவகை செய்ய வேண்டும் என்று அப்போது இந்த இந்திய பெருமக்கள் குடிமக்கள் என்ன செய்தார்கள்? வக்ஃபு செல்லாதுன்னு சொன்ன நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சரி, கடந்து வந்த பாதை என்று பார்க்கும் பொழுது வக்ஃபு சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் வக்ஃபு சொத்துக்களின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட முக்கிய சட்டங்கள், சட்ட திருத்தங்கள் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோம். சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு 1954 அப்பதான் முதலாக இந்த வக்ஃபு சொத்துக்களை அரசாங்கத்தின் மூலமாக சட்ட ரீதியாக அங்கீகாரம் பெறுகிறது. வக்ஃபு சொத்துக்கள்லாம் பராமரிக்கணும். ஒருத்தவங்க தர்மம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, இந்த சொத்துக்கள் நிறைய இருக்குது, இதை சரியான முள்ளதை பயனுள்ளதாக ஆக்கணும். பயனுள்ளதாக ஆக்கணும் என்று சொன்னால் வக்ஃபுடைய சட்டத்துக்கு உட்பட்டு, இந்த நிலத்தை நான் பள்ளிவாசலுக்காக வேண்டி நான் வக்ஃபு செய்கிறேன் என்று ஒரு வக்ஃபு செய்து விட்டு சென்று விட்டார். அந்த வக்ஃபு கடைசி வரை இந்த பள்ளிவாசலுக்கு தான் என்ன செய்ய முடியும், அதை பயன்படுத்த முடியும். அதை எடுத்து ஒரு ஸ்கூல் கட்டவோ, அதை எடுத்து மற்ற விஷயங்கள் பயன்படுத்தவோ முடியாது. இப்படியெல்லாம் இஸ்லாமிய சட்டம் சொல்கின்ற நேரத்தில் இந்த 1954ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் பொதுவாக இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு, ஒரு நிர்வகிப்பதற்கு ஒரு வாரியம் தேவைப்படுகிறது என்ற ரீதியில முதலாக இந்தியாவின் அரசாங்கத்திற்கு கீழே வக்ஃபு கொண்டு வரப்படுகிறது. பிறகு அந்த சட்டத்தின் மூலமாக 1964 தான் வாரியங்கள் அமைக்கப்படுகிறது. பிறகு அதனுடைய வக்ஃபு சொத்தினுடைய பராமரிப்புகள் எப்போதும் போல் அப்படியே கிடப்பில் இருக்கிறது. பிறகு 1995 ஒரு சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தம் தான் முஸ்லிம்களுக்கு சாதகமான சட்ட திருத்தம். வக்ஃபு சட்டத்தை ஒரு முஸ்லிம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொன்ன விஷயம். வக்ஃபு தீர்ப்பாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை வழங்கிய ஒரு சட்ட திருத்தம் 1995 இயற்றப்பட்ட சட்டம். சிவில் நீதிமன்றத்திற்கு இணையாக வக்ஃபு வாரியத்தின் தீர்ப்பாயம் கருதப்பட்டது. வக்ஃபு வாரியத்தினுடைய தீர்ப்பாயம் எதை சொல்லுகிறதோ அது சிவில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை போன்று கடைபிடிக்கப்படும். ஏதாவது குளறுபடி தகராறுகள் வந்தால் அதற்கு மேலதான் போக முடியுமே தவிர சிவில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. வக்ஃபு தீர்ப்பாயம் எதை சொல்லுகிறதோ அதுதான் சரி என்ற ரீதியிலே முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய சொத்துக்கள், அந்த வக்ஃபு சொத்துக்கள் சரியான முறையில் பயனடைய வேண்டும் என்பதற்காக 1995 சட்டம் திருத்தம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 2013 மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அந்த ஆட்சியில ஒரு சில சட்டங்கள் திருத்தப்பட்டது. அதனால் பெரிய ஒரு பயன் இல்லை. அதற்கு பிறகு இப்பொழுது 2024 ஆகஸ்ட்ல இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை ஆகஸ்ட்ல தாக்கல் செய்தது. அந்த சட்டம் தான் நம்முடைய வக்ஃபு சொத்து அனைத்தையுமே எப்படியாவது அரசாங்கத்திலே சேர்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே
ஒவ்வொரு திருத்தங்களும் அதை நாம் பார்க்கும் பொழுது தெரிகிறது. அந்த சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கும் பொழுது கடுமையான எதிர்ப்பின் காரணமாக, எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பின் காரணமாக நாடாளுமன்ற குழுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற குழுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வு செய்து பிறகு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்ற ரீதியில் அனுப்பி வைக்கப்பட்டது. நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம் பத்திரிகை செய்தியில். பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் ஒரு நாடாளுமன்ற குழு 26 பேர் கொண்ட குழு அந்த குழுவில் இடம்பெற்றது. இதுல 16 பேர் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சி, 10 பேர் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். விளங்க வேண்டிய செய்தி இருக்கிறது. அதுல அடுத்து ஒரு வாக்கெடுப்புன்னு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்துரும்? ஆளும் கட்சி எதை முடிவாக சொல்லுகிறதோ அதுதான் என்ன செய்யும்? வாக்கெடுப்பு நடத்தும் போது வெற்றி பெற்று விடும். அதே போல இந்த 6 மாத காலங்கள், கடந்த ஆகஸ்டிலிருந்து ஜனவரி வரைக்கும் 6 மாத காலங்கள் நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டது. இந்த குழு நிறைய, அந்த குழுக்களுக்கு மத்தியிலே மசூரா செய்யப்பட்டது, ஆலோசனை கூட்டம் நிறைய நடந்தது. சொல்லப்படுகிற 38 தடவை நடந்திருக்கிறது. கடைசியாக கடந்த ஜனவரி 27ஆம் தேதி அந்த நாடாளுமன்ற குழு ஒட்டுமொத்தமாக ஒரு அறிக்கையை தயார் செய்து 655 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை ஜெகதாம்பிகா பால் அந்த எம்பி அவர் என்ன செய்கிறார்? தாக்கல் செய்கிறார். அதில் பார்த்தா எதிர்கட்சிகள் சொன்ன எந்த ஒரு திருத்தங்களும் அதில் கொண்டு வரப்படவில்லை. 14 திருத்தங்கள் இந்த நாடாளுமன்ற குழு இருக்கிறதே, 14 திருத்தங்களுக்கு ஒப்புதல் வழங்கி, ஒப்புதல் அளித்து, ஓட்டின் அடிப்படையில் வெற்றி பெற்று 14 நபர்கள் என்ன செய்யறாங்க? ஜெகதாம்பிகா பால் எதை கொண்டு வந்தார்களோ அந்த சட்ட திட்டங்களுக்கு, அந்த அறிக்கைகளுக்கு வாக்கு அளித்து வெற்றி பெற செய்து அதை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிப்பதற்கான வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 14 திருத்தங்கள் என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே நாடாளுமன்ற மசோதாவில் என்ன திருத்தங்களை வேண்டும் என்று சொல்லியிருந்தார்களோ அதை விட அதிகமாக இருக்குது. இவ்வளவு தூரம் 6 மாச காலம் ஆய்வு செஞ்சு சாதக பாதகங்களை விளங்கி சரியான முடிவுகள் எட்டப்படலை. ஏற்கனவே மத்திய அரசு எதை நசுக்கும் விதமாக முஸ்லிம் சமுதாயத்தை, முஸ்லிமுடைய சொத்துக்களை நசுக்கும் பிடுங்கும் விதமாக எந்த மசோதாவை தாக்கல் செய்ததோ அதை விட அதிகமான முறையில் அதிகம் நசுக்கப்படுவதாக இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தெரிவித்திருக்கிறது. உதாரணமாக அந்த 14 திருத்தங்களை நாம் பார்ப்போமே ஆனால், முதல் விஷயம் என்ன? ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா முஸ்லிம் அல்லாதவர்கள் 2 பேர் இருக்கலாம். வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினர்கள் முஸ்லிம் அல்லாத 2 பேர் இருக்கலாம். இந்த நாடாளுமன்ற குழு ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது முஸ்லிம் அல்லாத 4 நபர்கள் இருக்கலாம். நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு கொண்டே போகும். இதுல மிக முக்கியமாக சில விஷயங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் எதிரானதாகத்தான் இருக்கிறது. ஒருத்தர் வக்ஃபு செய்யணும் அப்படின்னா, உதாரணமா நான் இப்போ வக்ஃபு செய்யணும், என்னுடைய சொத்தை நான் எழுதி வைக்கணும், பொது உடைமையாக எழுதி வைக்கணும், கொடுக்கணும் அப்படின்னா நான் 5 ஆண்டு காலம் இஸ்லாமியனா இருந்திருக்கணும். நேற்று ஒருத்தர் முஸ்லீம் இஸ்லாத்தில் இணைந்தார், இன்னைக்கு அவருடைய சொத்தை வக்ஃபு செய்ய முடியுமான்னு கேட்டா இந்த சட்டத்தின் படி, இந்த மசோதாவில் செய்ய முடியாது. 5 ஆண்டு காலம் முஸ்லீமா இருந்திருக்கணும் அவர். அப்படி இருந்தா தான் அந்த ஆவணத்தை காமிக்கணும் ஆதாரத்தோட. அப்போதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை என்ன செய்ய முடியும்? தான தர்மமே செய்ய முடியும். இஸ்லாத்துடைய சட்டம் என்ன? ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், நீங்கள் 5 வருஷம் கழிச்சு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லுவோமா? நீங்க 5 வருஷம் கழிச்சு நீங்க தொழுகணும்னு சொல்லுவோமா? இஸ்லாமிய சட்டம் என்ன? ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த நிமிடத்திலிருந்து அவர் எல்லா கடமையும் அவருக்கு கடமையாகி விதியாகி விடுகிறது. அவர் நினைத்தால் தான தர்மங்கள், ஜக்காத்துகள் எது வேண்டாலும் செய்யலாம், வக்ஃபு தாராளமா செய்யலாம். ஆனால் இந்த மசோதா சொல்லுகிறது 5 ஆண்டு காலம் ஒரு இஸ்லாமியனாக இருக்கணும். அப்பதான் அவர் சொத்தை என்ன செய்ய முடியும்? வக்ஃபாக எழுதி வைக்க முடியும், கொடுக்க முடியும். அதே மாதிரியா வாரியத்திற்குரிய அந்த அதிகாரத்தையே பிடுங்கி விட்டது. வாரியத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, வக்ஃபு வாரியம். அதற்கு கீழுள்ள சொத்துக்கள் வக்ஃபு வாரியம் சொல்லுச்சு அப்படின்னா இதெல்லாம் வக்ஃபு சொத்து தான் என்று சொல்லப்பட்டால் அதை ஏற்றாக வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம். இப்பொழுது ஒரு சொத்து இருக்குது, வக்ஃபு சொத்து இருக்கிறது. அந்த சொத்தை அரசாங்கமோ அல்லது வேறொரு தனிநபரோ இது எங்களுடைய சொத்து என்று வாதிட்டால் வக்ஃபு வாரியத்தின் மூலமாக அதற்கு தீர்வு கிடைக்காது.
வக்ஃபு வாரியம் எங்களுடைய சொத்து, வக்ஃபுடைய சொத்து என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்கு மேலுள்ள அதிகாரிகள், மாநில அரசுகள் நியமிக்கக்கூடிய அதிகாரி தான் முடிவு பண்ணணும். ஒரு கால் அந்த சொத்துக்கள் ஏதோ வில்லங்கமோ ஏதோ பிரச்சனையோ இருக்குமேயானால் தாராளமாக நீதிமன்றங்களை நாட முடியும். நீதிமன்றங்கள் யாருக்கு தீர்ப்பு சொல்கிறதோ, உதாரணமாக அரசாங்கத்திற்குரியது என்று சொன்னால் அரசாங்கம் அந்த சொத்துக்களை நிரந்தரமாக பதிவேட்டில் வைத்துவிடும். தனிநபர் சொத்து என்று தீர்ப்பாகிவிட்டால் வக்ஃபு வாரியம் தலையிட முடியாது. இதற்கு முன்புள்ள சட்டம் அப்படி அல்ல. வக்ஃபு வாரியம் இது வக்ஃபுக்குள்ள சொத்து என்று சொல்லிவிடுமையானால் அது அதற்குரியதான் என்று முடிவாகிவிடும். வக்ஃபு தீர்ப்பாயத்துக்கும் சரி, வக்ஃபு வாரியத்துக்கும் சரி, எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு மசோதா. 14 விஷயங்கள் நாம் படித்து பார்க்கும் பொழுது மிகவும் எல்லாமே கவலைக்குரியது. ஒன்று கூட முஸ்லிமுக்கு சாதகமான விஷயம் அல்ல. அதே போல வக்ஃபுல 2 வகை இருக்குது. ஒரு வகை அல்லாஹ்கான் என்ன செஞ்சிருது, வக்ஃபு செஞ்சிருது. இன்னொன்று என்ன அப்படின்னா, முழுசாக என்ன செஞ்சிருவாங்க, ஒப்படைச்சிருது, பொது உடைமை ஆயிரும். இன்னொரு வக்ஃபு வாரிசுதாரர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருத்தர் என்ன செய்வார், இந்த நிலங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, உதாரணம் ஒரு கிணறு வெட்டி வச்சு இந்த கிணத்துல தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், என்னுடைய வாரிசுதாரர்கள் பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்படி நம்ம வக்ஃபு செய்ய முடியும். முதல் வகை எல்லாமே பொதுவானது அப்படின்னு வக்ஃபு செஞ்சுட்டு அப்படின்னா பிறகு வாரிசு உரிமை கோர முடியாது. 2வது வகையில் வாரிசுதாரர்கள் என்ன செய்வாங்க, வக்ஃபை பராமரிப்பாங்க. இப்போது சொல்லக்கூடிய இந்த மசோதாவுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2வது வகையான வக்ஃபு கிடையாது. ஒருத்தர் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த இடம், இந்த சொத்து என்னுடைய வாரிசுதாரர்கள் பராமரிப்பார்கள், நான் எல்லாத்துக்கும் பொதுவாக வக்ஃபு செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால் வாரிசுதாரர்கள் பராமரிக்க முடியும். இப்போ இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விட்டால் அப்படி 2வது வகையாக இருக்கக்கூடிய இந்த வாரிசுதாரர்களும் உரிமை கோரக்கூடிய வக்ஃபு என்ன செல்லாது. இதனால் என்ன நமக்கு விளைவுகள்? வக்ஃபு என்று வரும் பொழுது கிட்டத்தட்ட 35% சொத்துகள் இந்த 2வது வகை வக்ஃபுல இருக்குது. இந்த 35% வக்ஃபு சொத்தையும் இந்த சட்டத்தின் மூலமாக அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு எதிரான மசோதா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடுமையான எதிர்ப்புகள் இப்போ பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் டிவியில், செய்தித்தாள்களில், பத்திரிகையில் போடப்படுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நம்முடைய உடைமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ற ரீதியிலே நாம் ஜும்மாவில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ இவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சரி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நன்கொடைகள் அளவுகோல் இப்போ வைக்கிறாங்க. அடுத்து இவ்வளவுதான் என்ன செய்யணும், வக்ஃபு செய்யணும். அதே மாதிரியா சொத்து பதிவுகள் அவசியம், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இதில் இன்னொரு கவலைக்குரிய விஷயம் இருக்குது. நம்முடைய வக்ஃபு சொத்துக்களில் புள்ளி விவரப்படி 40% சொத்துகள் தான் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்குதான். இப்போ இதுவெல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு தான் இந்த நிபந்தனைகள் போடப்பட்டதற்கான காரணமே என்ன, இதெல்லாம் ஒதுங்கி நீங்கி போயிடும். ஒருத்தரை நீக்கி தள்ளுறதுக்கு, ஒருத்தரை ஒரு விஷயத்தில் சேர விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய நிபந்தனைகள் போட்டால் போதும். இந்த நிபந்தனைகளாக இருக்கிறவங்க தான் இங்கே உள்ளக்க வரணும், மற்றவங்க வரக்கூடாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. இப்போ நம்முடைய சொத்துக்கள் ஏராளம் இருக்கிறது. சரி, இவ்வளவு சொத்து இருந்தும் நாம் எதையுமே செய்யலையே. ஒரு சிந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வருவதற்கு நாமும் தான் காரணமாக இருக்கிறோம். பொடுபோக்குத்தனம், சுயநலம் அதிகரித்ததின் காரணமாக இன்னைக்கு எல்லாமே நம்முடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் நம்ம வீட்டை பூட்டி கொண்டு இருக்கிறோம். வெளியில தானே நடக்குது, ரோட்ல தானே பிரச்சனை நடக்குது, நமக்கு என்ன? ஒரு நேரத்தில் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது ரோட்டில் பிரச்சனை நடக்கும், அந்த வழியில் நாம் போக முடியாது. அப்போதுதான் தெரியும், ஆகா ரோட்டில் பிரச்சனை நடக்கும், நாம் கவனிக்கலையே அப்படின்னு. ஆக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் இன்னும் விழிப்புணர்வை அடையவில்லை என்று சொன்னால் நிச்சயமா நம்முடைய உடைமைகள் பறிக்கப்படுவதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வக்ஃபு சொத்து இருந்து இஸ்லாமியர்கள் ஏழைகளாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள், சரியான முறையில் படிக்கிறதுக்கு வசதி இல்லை. எத்தனையோ விதவை பெண்கள் வேலைக்கு போறாங்க, கணவனை இழந்தவங்க. வக்ஃபு சொத்தின் மூலமாக அவருக்கு தேவையான பராமரிப்பு தொகையை கொடுக்க முடியும். 1981 உலமாக்களுடைய ஓய்வு ஊதியம் என்ன செய்தாங்க, சட்டமாக போட்டாங்க, ஓய்வூதியம் கொடுக்கணும்னு. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலமாக்களுடைய ஓய்வூதியங்கள் அதிகப்படுத்தப்படலை, அதை பெறக்கூடியவர்கள் குறைவு. இன்னைக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஜும்மாவுடைய நாட்களிலே நான் இத்தனை ஆண்டு காலம் இமாமாக இருந்தேன், நான் இத்தனை ஆண்டு காலம் மோதினாக இருந்தேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்ற குரல் எழுப்பப்படுகிறது.
அதற்கெல்லாம் இந்த சமுதாயம் என்ன சொல்ல போகிறது? வக்ஃபு சொத்துகள் ஏராளம் இருக்கிறது, அதையெல்லாம் சரியான முறையில் நடக்கவில்லை, நீதமாக நடக்கல, பொது சொத்துகள் சூறையாடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டில தான் இந்த மசோதாவை தாக்கல் பண்றாங்க. வக்ஃபு வாரியம் சரியில்லை, வக்ஃபு சொத்துக்களை முறைகேடு நடக்கிறது, அதை சரி செய்யத்தான் நாங்கள் சட்ட திருத்தத்தை மேற்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை கேள்விப்படும் பொழுது உண்மையிலேயே சில வக்ஃபு சொத்துக்களை வித்திருக்காங்க. உண்மையிலே கவலைக்குரிய விஷயம். இப்ப இந்த சட்டத்தின் மூலமா இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு வக்ஃபு சொத்துல ஒருத்தர் 12 ஆண்டு காலம் அவர் பயன்படுத்திட்டார் அப்படின்னா அந்த நிலம், அந்த பொருள் அவருக்கு சொந்தமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மசோதாவில் 12 வருஷம் ஒருத்தர் பயன்படுத்திட்டார், அவர் என்ன செய்ய முடியும்? நீதிமன்றத்தை நாடி இது எனக்கு உரியது என்று சொல்ல முடியும் என்ற அளவுக்கு மசோதா இருக்கிறது. இப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடப்பதற்கு காரணம் ஒருவேளை நாமளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்துட்டோம், எல்லாத்தையும் பதிவு செய்யணும். இந்த நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் அடுத்த 6 மாத காலங்கள் நமக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுமா? அதற்கிடையில் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கணும், அதற்குரிய போர்ட்டல்ல வெளியிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் நாம் உறங்கிக் கொண்டிருப்போமே ஆனால், சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எதை அனுப்புவான்னு தெரியாது. நாம் ஏற்கனவே ஆரம்பமாக சொன்ன ஹதீஸ் தான், பொது சொத்துக்களில் யார் முறைகேடு செய்கிறார்களோ அல்லாஹ்வுடைய வேதை நாம் எதிர்பார்த்திருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பொது உடைமைகளை ஏதாவது கோளாறு பண்ணோம் அப்படின்னா அல்லாஹ் உடனே தண்டிச்சிருவான். முன்பு வாழ்ந்த நபிமார்கள்ல ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, போருக்கு அழைச்சிட்டு போயிட்டு போர்லேருந்து நிறைய கனிமத்து பொருளை வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் போரில் கிடைச்ச கனிமத்து பொருளை பயன்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பு இருந்த நபிமார்களுக்கு போருக்கு சென்று கனிமத்து பொருளாக பெற்று வந்தார்கள் என்று சொன்னால் அந்த கனிமத்து பொருளை பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்விற்கு என்ன செய்யணும்? குர்பானி கொடுத்துடணும். எப்படி குர்பானி கொடுக்கிறது? அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வெட்ட வெளியில வைத்து விடுவார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்யும் விதமாக அதை எரித்து கொண்டு போய் விடுவான். இப்பொழுது ஒரு நபி என்ன செய்யறாங்க? போர்ல இருந்து கிடைச்ச கனிமத்து பொருளை எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிறாங்க வெட்ட வெளியில. ஆனா அல்லாஹ்வுடைய நெருப்பு கரிக்கல அப்படின்னு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, என்னன்னு தெரியல, துவா செஞ்சுட்டு ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்குது கனிமத்து பொருளை என்று நினைத்து அங்கே இருந்த எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த நபி கை கொடுக்க சொல்றாங்க. எல்லாரும் வரிசையா கை கொடுக்கும் பொழுது ஒருத்தருடைய கை மட்டும் அந்த நபியோட கையோடு ஒட்டி கொண்டது. அந்த நபி கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் தான் ஊழல் செஞ்சிருக்கிறார். உடனே அந்த நபி அந்த ஒட்டி கொண்ட நபருடைய குடும்பத்தாரை கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கை கொடுக்க சொன்னாங்க. அந்த குடும்பத்தினர் 2 பேருடைய கை ஒட்டி கொண்டது நபியுடைய கையோடு. கேட்டார்கள் நபி அவர்கள், நீங்கள் ஏதோ எடுத்து வைத்திருக்கிறீர்கள். குடும்பத்தார்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஒரு பெரிய தங்கத்திலான மாட்டு தலை போன்ற ஒரு தங்க ஆபரணம் அதை கொண்டாந்து கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து அந்த பொருட்களோடு வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் அதை எரித்து ஏற்றுக்கொண்டான். ஆக சில நேரங்களில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பொது உடைமையான விஷயங்களை ஊழல் செய்வவர்களை உடனே தண்டிப்பதும் உண்டு. இதுவெல்லாம் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், சில சட்டங்களுக்கு நாமே காரணமாக இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இது போன்ற சட்ட மசோதாக்கள் எல்லாம் நம்மளை அழிக்கக்கூடிய மசோதாக்கள் எல்லாம் வரவிடாமல் இந்த எதிரிகளிலிருந்து முழுமையான முறையில் முஸ்லிம் சமுதாயத்தை, உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம் சமுதாயத்தை காத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.